அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். என்னடா இந்த செய்தியை கேட்ட நமக்கே இவ்வளவு சோகமா இருக்குன்னா, இந்த ஆமக்குஞ்சுகள்லாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன முடிவு எடுப்பானுங்க அப்படின்றதும் நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா விஜயலட்சுமி சீமான் அவர்களுடைய வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது மாண்மை பொருந்திய நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கின் ஆவணங்களை முழுமையாக படித்து பார்த்துவிட்டு ஒரு இறுதியாக எச்சரிக்கையாக ஒரு உத்தரவை போட்டு இருக்கிறார். அதாவது சீமா ஒன்றும் பால் குடிக்கிற குழந்தை இல்ல, விஜயலட்சுமி ஒன்றும் சின்ன குழந்தை இல்ல, ரெண்டு பேருமே மெச்சூர்டானவர்கள். அதாவது உங்களுக்கு எல்லா அறிவும் இருக்கு, உங்களுக்கு எல்லா ஞானமும் இருக்கு, நடந்த சம்பவங்கள் ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுதான் நடந்து இருக்கு. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல நீங்க குறை சொல்வதை, புகார் கொடுத்திருப்பதை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இரண்டாவது, சீமான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு பெண்ணை இவ்வளவு நாள் இவ்வளவு தொல்லை கொடுத்திருக்கிறீங்க, ஆகவே இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இனிமேல் விஜயலட்சுமி அவர்களிடம் எந்த வம்புக்கும் எந்த தும்புக்கும் அவங்கள மிரட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்க அபிடாவிட் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு இருக்கு. சீமானுக்கு பேரதிர்ச்சியா? ஒண்ணும் கிடையாது. தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லி சீமான் எப்படி தமிழ்நாட்டுல இருந்து டெல்லிக்கு அப்படியே ஊர்ந்தே போய் எப்படி காலில் விழுந்து சாவர்கர் மாதிரி மன்னிப்பு கேட்க போறாரு மட்டும் பாத்துக்குங்க. இது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை யாருக்குன்னு பார்த்தா இந்த நாம் தமிழர் ஆமக்குஞ்சுகளுக்கு தான். இதுவரை எங்களுடைய மண்டியிடாத வீரம், என் மண்டியிடாத மானம், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்த உருட்டிக்கிட்டு வந்த யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த நாம் தமிழர் சீமானை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தவர்கள் இனி எப்படி பேச முடியும்? வாயை திறந்து எப்படா பேசுவீங்க? உங்க அண்ணாங்க மண்டியிட போறாரு, மன்னிப்பு கேட்க போறாரு. இப்ப சீமான் மன்னிப்பே கேட்க மாட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்லுவான். உசுரே போனாலும் சீமான் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. போறது உங்க உசுறுதாடா, அவரு ஏன்டா கவலைப்பட போறாரு? அவருக்கு தேவை திறநிதி, ஆட்சி அதிகாரம் என்றெல்லாம் அடுத்த கதி. இதை பத்தி எல்லாம் அவர் கவலையே பட போறது இல்லை. சீமான் இப்போதே தயாராகி கொண்டிருப்பார். எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், எந்தெந்த விதத்தில் கேட்டால் நீதியரசர்கள் சாட்டிஸ்பேக்ஷன் ஆவாங்க, நம்ம அப்படியே விட்டா ஓடி வந்துடலாம். எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீ மன்னிப்பு கேட்கணும். கேட்டா மட்டும்தான் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுவோம், அதை பத்தி பரிசீலனை செய்வோம், இல்லைன்னா வழக்கு நடக்கும் அப்படின்னும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ சீமானுக்கு இப்ப வழக்கறிஞர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆனா மன்னிப்பு கேட்கறது தானே நமக்கு பெஸ்ட், கேட்டுட்டோம்னா இதுல இருந்து நம்ம தப்பிச்சு வெளியில போயிடலாம், இந்த பிரச்சனைல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தன்மானம் உள்ள, தன் பக்கம் நியாயம் உள்ள, இவ்வளவு நாள் பேசினார் இல்லையா, உருட்டினார் இல்லையா சீமான், அவர்கிட்ட நியாயம் இருந்தா என்ன பண்ணணும்னா, மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, நான் தப்பே பண்ணல, நான் இந்த வழக்கை நடத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நான் மன்னிப்பு கேட்டால் தமிழ்நாடே மன்னிப்பு கேட்ட மாதிரி. அவர் அப்படித்தானே பேசுறாரு, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடே மன்னிப்பு கேட்ட மாதிரி, என் தமிழ் இனத்தை நான் தலைகுனிக வைக்க மாட்டேன், உயிரே போனாலும் சரி நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார்னு யாருன்னா தற்கூரி ஆமை குஞ்சுகள் நினைத்திருந்தால் அது கனவுதான். அண்ணன் எப்படி காதும் வச்சா மாதிரி போய் எப்படி டக்குன்னு மன்னிப்பு கேட்டு பக்குன்னு வராது மட்டும் பாருங்க. ஏன்னா அவருக்கு இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டால் பாலியல் குற்றவாளம் செய்ததற்காக தண்டனை வழங்கப்படும். இவருக்கு சீமானுக்கு கிடைக்க இருக்கிற ஒரு வாய்ப்பு, இது நீதியரசர்கள் கொடுத்திருக்கிற ஒரு சான்ஸ். நீ மன்னிப்பு கேட்டு ஓடி போயிடு. இதுல என்ன கொடுமைன்னா, தண்டனை அனுபவிச்சா கூட வழக்கு சரியா நடத்தல, தீர்ப்பு தப்பா சொல்லிட்டாங்கன்னு ஏதாவது கிரிட்டிசிசம் பண்ணலாம். ஆனா பகிரங்கமா போய் சீமான் மன்னிப்பு கேட்கும் போது சீமான் அவர் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் மன்னிப்பு கேட்கிறார். மக்களே புரியுது இல்லையா? அவரு செஞ்ச தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார், தப்பு செய்யலன்னா மன்னிப்பே கேட்க மாட்டார். கமலஹாசன் அவர்களை தக் லைஃப் படத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னப்ப அவர் முடியவே முடியாதுன்னுட்டார். படம் அங்க ரிலீஸே ஆகல, அவர் கடைசி வரைக்கும் நின்னார். அவர் தமிழன், பச்சை தமிழன். கேட்கல, சீமான் கேட்பாரு. ஏன்னா அவருக்கு அரசியல் ஒரு தொழில். மக்களை அரசியல் படுத்த, இளைஞர்களை அரசியல் படுத்த, தமிழ்நாட்டை மேம்படுத்த, தமிழகத்தை வழிநடத்த, இதுக்கெல்லாம் அவர் இங்க வரல. வேதக தலைவர் பிரபாகரனுடைய பெயரை வைத்து திரள் நிதி திரட்டி தன் ஒரு ஜான் வயிற்றை வளர்ப்பதற்காக வந்தவர். அவரை நம்பி மோசம் போன பல பேர் தான் இந்த ஆமை தற்குறி கூட்டம். சில பேர், இவன் அத்தனை பேரும் தான் இப்ப கதறிக்கிட்டு இருக்கணுமே தவிர சீமான் ஜாலியா தான் இருப்பார். அவரு தயாராகி விட்டார், மன்னிப்பு அபிடாவிட் ரெடி ஆயிடுச்சு, அடுத்த வாய்தாவிலே வழக்கு முடிஞ்சிடும். இதுல சீமானுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் நாம் தமிழர் இனி இங்க ஒண்ணும் முடுங்க முடியாது அப்படின்றதும் நாம் தமிழர் தம்பிகளுக்கு தெரியும். மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம ஒரு டீ கடையிலையோ இல்ல ஒரு சாதாரண இடத்துலயோ எங்கேயும் நின்று பேச முடியாது. எங்க போய் வாய் தரனாலே போயா உங்க அண்ணன் விஜயலட்சுமி வழக்குல போய் நாங்க தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டு வந்திருக்காப்புல, நீ இங்க உருட்ட படடை அப்படின்னு அசால்ட்டா தூக்கி போட்டுருவாங்க. சீமானுக்கு இதில் வெற்றி. இப்ப தோல்வி யாருக்கு? சாட்டை துரைமுருகனுக்கு தான். அதான் நம்ம ஓட்டை துரைமுருகன், அவருக்கு தான் இப்போ தோல்வியே.
அவர் நினைச்ச கண்ட கனவெல்லாம் வேற. எப்படியாவது இந்த விஜயலட்சுமி வழக்குல சீமானுக்கு தண்டனை கிடைச்சிடும், அவர் உள்ள போயிடுவாரு, நம்ம அவருக்கு சொந்தமான எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுடலாம் அப்படின்னு எத்தனை நாள் கனவு தெரியுமா? எவ்வளவு பேருக்கு பள்ளம் வெட்டி, ஜெகதீச பாண்டியன்ல இருந்து நிறைய மூத்த கட்சி நிர்வாகிகளை எல்லாரையும் களவெட்டி வெளியே தடுத்துட்டு நம்ம தான் அடுத்ததுன்னு நினைக்கும் போது ஒரு சாதாரண மன்னிப்பு கேட்டுட்டு ஒருத்தன் தப்பிச்சு வெளியில வந்து மீண்டும் அவனே கட்சி தலைவரா தொடர்ந்தா பின்னாடி பள்ளம் தோன்றவனுக்கு எப்படி இருக்கும்? தன் உழைப்பெல்லாம் வீணா போயிட்டா ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுவான். சீமான் மன்னிப்பு கேட்க விடாமல் அவரை தடுத்து விடலாம், ஏதாவது கதெல்லாம் சொல்லலான்ட்டு சாட்டை துரைமுருகன் நினைச்சாலோ இல்ல மற்ற நிர்வாகிகள்லாம் நினைச்சாலோ ஒட்டுமொத்த பேரையும் ஓட விரட்டுவார் சீமான். டேய், நான் இருக்கிற பிரச்சனை என்ன, நான் இது வந்து எப்ப வெளியில வருவேன்னு பார்த்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க என்னது மானமா எனக்கு எப்ப இருக்கு நான் சொன்னேன் சூடா அப்படின்னா சொரண. டேய், என்னடா புதுசா சொல்றீங்க? திரள் நிதி வாங்குறோம், வயிறு முட்டை திங்குறோம், நல்லா குடிக்கிறோம், இதுதான்டா நமக்கு தெரியும், நம்ம ஏன் இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும்? மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறாங்க, அண்ணன் கடகடன்னு போயிட்டு மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்துட்டே இருப்பேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, வாக்கு குறையுமா? டேய், அவன் வாக்கு போட்டா என்ன போடலாம் என்ன, ஏற்கனவே விஜய் வந்து நமக்கு ஒரு ஆப்பு வச்சாச்சு, இதுல வாக்கு எங்க நமக்கு வரப்போகுது, நான் வாழ்க்கையாவது காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் மன்னிப்பு நிச்சயம் கேட்பார். இப்ப பல பேர் கமெண்ட்ல வந்து உருட்டுவான், எங்க அண்ணன் தலையே போனாலும், எங்க அண்ணன் உசுரே போனாலும், எங்க அண்ணன் மசுரே போனாலும் அவர் மன்னிப்பே கேட்க மாட்டார், பார்க்கத்தான் போகிறீர்கள். அதாவது அவருக்கு என்னன்னா, நம்ம மன்னிப்பு கேட்க போறோம், ஊடகம் அதை ஒரு வாரம் ஓட்டும், நம்மளை கழுவி ஒரு 10 நாள் ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் இதை விட ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும், தமிழ்நாடு மக்கள் மறந்து விடுவார்கள். நிறைய விஷயம் இருக்கு. இப்ப மகாமகம் குளத்துல குளிக்க போனப்போ அத்தனை பேர் செத்து போனாங்க, அதை இன்னைய வரைக்குமா பேசிட்டு இருக்கோம்? கும்பகோணம் தீ விபத்துல பிஞ்சு குழந்தைகள் இறந்து போனார்கள், இப்ப பேசிட்டு இருக்கோமா என்ன? டேய், இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கடா. உலகத்திலேயே மனிதனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த ஆயுதம் என்னன்னா ஞாபக மருதி. அது யாருக்கு வந்து உதவும்னா அரசியல்வாதிக்கு, அப்படின்னு பார்த்தா அது நமக்குத்தான். அதனால அண்ணனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, நீங்க யாரும் பதறாதீங்க கதறாதீங்க, அண்ணன் பொத்தனாப்புல போய் பொத்தனாப்புல மன்னிப்பு கேட்டு அப்படியே வந்துடுறேன். அதாவது விஜயலட்சுமி அவர்கள் இருக்கிற எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் நான் ஸ்டேஜ் போட்டு கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சீமான் தயாராகி விட்டார். அதை அவர் செய்வார். ஏன்னா வழக்கு முடிந்து களி தின்ன போறதுக்கு பதிலா வாய்ப்பு கிடைக்கும் போது மன்னிப்பு கேட்டு விட்டு ஒத்தனாப்புல வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்றதுதான் சீமானுடைய முடிவா இருக்கும். இதுதான் நிதர்சனம். பல பேர் எப்படி உருட்டினாலும் சீமான் அதெல்லாம் கேட்க மாட்டார் போக மாட்டார்னா அடுத்த வாய்தாவில் பாருங்க, சும்மா டிவி எல்லாம் பிளாஷ் நியூஸா தெருக்கி விட போறாரு அண்ணன் சீமான். அதுதான் அவருடைய கடைசி பிளாஷ் நியூஸா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பேசுற எதுவும் எடுபடாது. அவரு இனிமே மக்களை வைத்து கூட்டம் போட முடியாது. ஆடு மாடு மரம் குளம் நீர் செடி இப்படிதான் போய் பேசிட்டு இருக்கணும். இது வந்து ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் செய்கிற செயல். அவர் ஏற்கனவே பாதி பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் பல கதைகளை உருட்டுகிறார். இப்ப முழுசா வேற வழி இல்லை, விஜயோட அரசியல் வருகை சீமானுக்கு முடிவு. ஆகவே புத்திசாலித்தனமாக சீமான் மன்னிப்பு கேட்டு அவர் வாழ்க்கையை அவர் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறார். ஆனால் இந்த ஆமை தற்குறி கூட்டம் என்ன செய்ய போகிறது? ஒரு எதிர்கால இளைய சமூகம் மேதகு தலைவர் பிரபாகரனுடைய படத்தை காட்டி ஏமாற்றி இத்தனை பேரை மூளைச்சலவை செய்து எவ்வளவு இளைஞர்கள் வாழ்க்கை இந்த சீமானுக்கு எடுத்திருக்கிறார். இவங்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு இந்த நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு அவங்க போயிட்டு ஏதாவது கட்சியில சேர்ந்துக்குங்க, புரட்சியாளர் அம்பேத்கரை படியுங்கள், தந்தை பெரியாரை நேசியுங்கள், காரல் மார்க்ஸை படியுங்கள், சமூக நீதியை பேசுங்கள் சொல்லிட்டு கடைசியா போயிட்டா நல்லா இருக்கும். போக மாட்டாப்ல. ஏன்னா திருநீதி வருது இல்ல, அண்ணனை என்ன கழுவி ஊத்தினாலும் சரி, அண்ணனுக்கு மேல என்ன குற்றச்சாட்டு வந்தாலும் சரி, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணுன்றது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அறிவாளிகளுக்கு தெரியும். இந்தியாவிலேயே ஏன் உலக வரலாற்றிலேயே பாலியல் வழக்குல பல பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க கோர்ட்ல. காம்ப்ரமைஸ், அதுக்கு பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி சரி போங்க அப்படின்னு விட்டு விடுவாங்க. அது அவங்க சாதாரண குடிமக்களுக்கு நடக்கிறது. ஒரு அரசியல் தலைவர் பாலியல் குற்றத்தில் மன்னிப்பு கேட்டு சமரசம் செய்து கொண்டு வெளியில் வருவது சீமானாக மட்டும்தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தரை தலைவன்னு சொல்லிக்கிட்டு எவனாவது பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை பைத்தியக்காரன் மென்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட வேற உங்களுடைய கோட்பாடு மென்டலிஸ்ட் கோட்பாடு தான். ஆக சீமான் ஒரு வழியாக தப்பிச்சிட்டார் விஜயலட்சுமி வழக்குல இருந்து அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எப்படியும் அவர் அடுத்த வாய்தாவில் மன்னிப்பும் கேட்பார், அபிடாவிட்டும் போடுவார், இதோட என்னை விட்டுருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு அவர் போயிடுவார். ஆக இந்த ஆமை தற்கூரி கூட்டம் இனி பொது வெளியில் என்னடா பேச்சு பேசுறீங்க, வாய் இருக்குன்னு சொல்லி என்னெல்லாம் உருட்டுனீங்க, விஜயலட்சுமி அவர்கள் சொல்லும் போதெல்லாம் அவர்கள் மேல என்னென்ன பட்டம் கட்டினீங்க, சீமானே எப்படி எல்லாம் பேசினாரு, ஒரே நாள்ல 4 ஸ்டேட்மெண்ட். ஆனால் இன்றைக்கு காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தண்டனை
நீங்க சிறைக்கு போனால் கூட அது தப்பிச்சு போற மாதிரிதான். மன்னிப்பு கேட்டு இந்த மக்களோடு மக்களாக இந்த மண்ணிலேயே நீங்கள் வாழ வேண்டும். பார்க்கிற மக்கள் உங்களை காரி துப்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை, வித்தியாசமான தண்டனையை தான் நீதிமன்றம் கொடுக்க விரும்புகிறது. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இவனெல்லாம் உள்ள வச்சு சோறு போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு பதிலா இவனை யாருக்காக போராடுறோம் பொய் சொன்னாலும் அந்த மக்களிடத்திலேயே இவனை கொண்டு போய் விடுவோம். இவங்க மன்னிப்பு கேட்டு அங்க போகட்டும், மக்கள் தண்டனை கொடுப்பார்கள் அப்படி நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. அந்த முடிவு சரியானதுதான் நானும் நினைக்கிறேன். மக்கள் சரியான தீர்ப்பை இந்த சீமானுக்கு கொடுப்பார்கள். சீமான் ஒரு பொய்யர், சீமான் ஒரு கதை சொல்லி, சீமான் ஒரு திரள்நிதி. இதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் எப்பயோ உணர்ந்துட்டாங்க. சரியான பாடத்தையும் கொடுக்க போறாங்க. சீமானுக்கு வேண்டியதெல்லாம் பணம். பணம் மட்டும்தான் சீமானின் குறிக்கோள். அந்த குறிக்கோளோடு இருக்கிற கூட இந்த ஓட்டை துறைமுருகன் ஒட்டிக்கிட்டு குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த 2 பேருக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் வீணா போன ஆமை குஞ்சுகள், தற்கொலை கூட்டங்கள். பாவம், அண்ணன் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவன் எந்தெந்த ஆத்துல குளத்துல எங்க விட போறானோ, கையில கயிறை வச்சுக்கிட்டு எந்த தும்பச்செடியை தேட போறானுங்களோ தெரியல. புத்தி இருந்தா இன்றே திருந்துங்கள், நீங்கள் ஒரு புத்திமானாக மாறுங்கள் என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க. அவர்களுடைய கோட்பாடோடு நீங்கள் பயணித்தால் சுயமரியாதையோடு பகுத்தறிவோடு தலை நிமிர்ந்து வாழலாம். அல்லது சீமானை போல் மன்னிப்பு கேட்டு மானம் கெட்டு தலைகுனிந்து கேவலப்பட்டுதான் வாழ வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.